Hello everyone, welcome to our channel. உங்களுடைய மொபைல் அண்ட் பிசிக்கு இடையில எப்படி ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் வழியாகவே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய சிஸ்டமில் கூகுள் க்ரோம் இல்லைனா ஏதாவது ப்ரௌசர் ஆப் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பாக்ஸில் வந்து ஷேர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஷேர் ட்ராப் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா sharedrop.io இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு QR கோடு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு இல்லையா இதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு QR கோட் வந்து ஷோ ஆகுது. ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் அதாவது எந்த மொபைல்லேருந்து ஃபைலை வந்து இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த மொபைல்லேருந்து ஜஸ்ட்டு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அப்படிக்கு மொபைல் பக்கத்தில் இல்லை அவங்க வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் ஒரு மெயிலாவோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து சென்ட் பண்ணாலே வந்து போதுமானதாக இருக்கும். அப்போது இந்த லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ என் கையில் பக்கத்துலேயே மொபைல் வந்து இருக்குது, அதனால் QR கோடை வந்து நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். என்னுடைய கேமராவை நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பக்கத்தில் QR கோடு இருக்குது ஸ்கேனர். அந்த ஸ்கேனர் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணி அந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம் இதை நான் ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷேர் ட்ராப் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது என்னுடைய பிசியில் இருக்கக்கூடிய நேம் யூ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது இதுதான். இது என்னுடைய மொபைல். ஓகேங்களா, இப்போ என்னுடைய மொபைலில் இருந்து நான் ஃபைலை வந்து இந்த பிசிக்கு சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைலில் வந்து பாருங்கள் இந்த பிசியில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து இருக்கா. ஸோ அந்த சிம்பிளை ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா பிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதிலேருந்து தான் நான் ஃபைலை வந்து சென்ட் பண்ண போகிறேன். அதனால் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து சென்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா செலக்ட்ன்ட்டு அகைன் அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ சென்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பிசிக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும், இந்த மாதிரி சேவ் பண்ணணுமா இல்லை டெலீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ளைன்னா கேன்சல் பண்ணுறது வேணாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன், அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபைல் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபைல் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய பிசிக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபைல் வந்து ரிசீவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ஃபைல் அப்படின்றது ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் அப்படின்றது எங்கே இருக்குன்னா டவுன்லோடில் இருக்கும். இங்கே பாருங்கள், டவுன்லோடில் அந்த ஃபைல் வந்து கடைசியாக ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பிசியில் அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஃபைல் அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எப்படி உங்களுடைய ஃபைலை மொபைல்லேருந்து பிசிக்கு ரொம்ப ஈஸியாக இந்த வெப்சைட் மூலமாக சென்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்போ உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை மொபைலுக்கு சென்ட் பண்ணதுனாலும் அதே மெத்தடு தான். இப்போது என்னுடைய சிஸ்டமில் வந்து இந்த இடத்துல லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இந்த லோகோ என்னுடைய மொபைலுக்கு தேவை, அதனால் இந்த லோகோவை நான் மொபைலுக்கு சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மொபைலோடைய ஐக்கான் இருக்கு இல்லையா அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இப்போ டெஸ்க்டாப்பில் தான் அந்த ஃபோல்டர் அந்த லோகோ வச்சுருக்கேன். இந்த லோகோ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா போதும், ஜஸ்ட் வந்து சென்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ என்னுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது, சேவ் பண்ணணுமா டிக்ளைன் பண்ணணுமான்ட்டு. எனக்கு அது சேவ் பண்ணணும், அதனால் சேவ் அப்படின்றத கொடுத்துட்றேன். அவ்வளோதான், அது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய மொபைலில் வந்து அந்த லோகோ அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போது மொபைல் அண்ட் பிசிக்கு இடையில் நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேர் ட்ராப் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இதை நீங்கள் வந்து பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணணும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டோடைய ஃபைல் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.